இசைக்கருவிக்கெல்லாம் முதற்கருவி எது? தமிழர்கள் போர்க்களத்துல மட்டும் பயன்படுத்திய முரசு பத்தி சிலப்பதிகாரம் என்ன சொல்லுது? வேடர்கள் வில்லி நாணை நீட்டிய போது பிறந்த தமிழர்களின் முதல் நரம்பு கருவி எது? 21 நரம்புகளை கொண்ட யாழ் எது? இப்படி டிஎன்பிசில அடிக்கடி கேட்கப்படும் தமிழர் இசைக்கருவிகள் பற்றிய வீடியோ தான் இது. டிஎன்பிசி குரூப் 4 குரூப் 2 எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா நிச்சயம் ஒரு கேள்வி இந்த சாப்டர்ல இருந்து இடம்பெறும். இந்த சாப்டர்ல இன்னைக்கு என்னெல்லாம் நம்ம பார்க்க போறோம்னா, தமிழர் பாரம்பரிய இசைக்கருவிகள் எது, அவற்றோட வகை என்ன, பயன்பாடு மற்றும் அது உருவாக்கிய விதம் எப்படி, ஃப்ரீ பிடிஎஃப் டவுன்லோடும் 30 வினாக்கள் கொண்ட ஒரு வினா தொகுப்பு உங்களுக்காக வீடியோட எண்ட்ல காத்துக்கிட்டு இருக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணாம எண்டு வரைக்கும் பாருங்க. ஒரு சொல்லின் பொருளை அறிய பயன்படுத்துவது அகராதி. அந்த பொருள் பற்றிய அனைத்து விவரங்களையும் அறிய பயன்படுத்திக் கொள்வதுதான் கலைக்களஞ்சியம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இசைத்துறை பற்றிய ஒரு கலைக்களஞ்சியம் தான். ப்ரீவியஸ் இயர்ல டிஎன்பிசில என்ன கேள்விகள்லாம் இந்த தமிழர் இசைக்கருவிகள்ங்கிற சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். தமிழர் இசைக்கருவியில் ஒன்றான யாழின் வகைகள் எத்தனை? 4. தமிழர் இசைக்கருவிகள் சாப்டர் 8ஆம் வகுப்பு பாடத்துல இருந்து உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கோம். இசை என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மக்களின் உள்ளத்தில் எழுந்த உணர்ச்சி குரல் வழியாகவும் இல்லைன்னா ஒரு கருவி வழியாகவும் அவங்ககிட்ட வெளிப்பட்டுச்சு. இது நகை, அழுகை, வீரம் அப்படிங்கிற 9 சுவைகளையும் வெளிப்படுத்தக்கூடியதாக இருந்துச்சு. இதையே இசை அப்படின்னு சொன்னாங்க. சோ நம்மளோட உணர்ச்சியை குரல் வழியா வெளிக்கொண்டுவதற்கும் நம்மளுடைய 9 சுவைகளையும் வெளிப்படுத்துவதற்கும் பிறந்ததுதான் இந்த கலை. இதுல 2 வகை இருக்கு. ஒண்ணு குரல் வழி இசை, இன்னொன்னு கருவி வழி இசை அப்படின்னு 2ஆ பிரிப்பாங்க. இசைக்கருவிகள் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா, இசையை இனிமையாக்குறதுக்கு துணை செய்பவைதான் இசைக்கருவிகள். சோ இந்த இசைக்கருவிகளையும் சில வகைகளா பிரிச்சிருக்காங்க. குரல் இசைக்கு மட்டும் பயன்படுத்துவை, நாடகத்திற்கு மட்டும் பயன்படுத்துவை, 2ற்கும் பயன்படுத்துவை அப்படின்னு. இப்போ இசைக்கருவிகளை இசைத்து பாடல் பாடுவோர் பேர் பாணர். இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இசைக்கருவிகளை இசைத்து பாடல் பாடுவோர் பெயர் என்ன? சோ பாணர். நள்ளியாழ் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி ஆடினான். சோ பாணன்ங்கிறது ஆண்களை குறிக்கிறதுக்கும் பாடினிங்கிறது பெண்களை குறிக்கிறதுக்கும் பயன்படுத்துறாங்க. சோ இந்த மேற்கோள் புறநானூறுங்கிற இதுல எடுத்து எழுதப்பட்டிருக்கு. சோ இந்த கேள்விகள் கூட கேட்பாங்க. இந்த மேற்கோளை கொடுத்துட்டு இது எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்ட மேற்கோள் அப்படின்னு கேட்பாங்க. சோ இசைக்கருவியில 4 வகைகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் தோல் கருவி. தோல் கருவினா விலங்குகளின் தோல் இருக்குல்ல, இறந்த விலங்கோட தோலை எடுத்து பயன்படுத்துவாங்க. அதோட எக்ஸாம்பிள் மத்தளம், முழவு, முரசு, உடுக்கை, குடமுழா, திமிலை, பறை. நரம்பி கருவினா நரம்பு அல்லது தந்திகளை உடையவை. யாழும் வீணையும். காற்று கருவினா காற்றை பயன்படுத்தி இசைப்பவை. குழல், சங்கு, கொம்பு. கஞ்ச கருவினா ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படுபவை. ஜாலரா, செகண்டி. தோல் கருவிகள்னு பார்த்தோம்னா, தோல் கருவினா நம்ம பார்த்தோம் விலங்கோட தோளால மூடப்பட்டு இசைக்கப்படுவதுதான் தோல் கருவிகள். ஃபர்ஸ்ட் இதுல என்னன்னு பார்த்தோம்னா மத்தளம். மத்தளம் அப்படிங்கிறது பெயர் வந்ததுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காரணம் இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா, மத்துனா ஓசை அப்படின்னு அர்த்தம். இசைக்கருவிகளுக்கு எல்லாம் இந்த தளம் தான் அடிப்படை அப்படிங்கிறனால மத்து தளம் அப்படின்னு உருவாக்குனதா யாரு சொல்லியிருக்கா? அடியாருக்கு நல்லார் அப்படிங்கிறவர் கூறியிருக்காரு. சோ இந்த கேள்வி டிஎன்பிசில கேட்பாங்க. மத்து பிளஸ் தளம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு சேர்த்து எழுதுன்னு கொடுத்து கேட்பாங்க. இல்ல அப்படின்னா மத்து பிளஸ் தளம் மத்தளம் என்று ஆகியது என்கிறார் யார் அப்படின்னு கேட்பாங்க. அவர் அடியாருக்கு நல்லார். மத்தளத்தோட நடுப்பகுதி பெருத்தும் ஓரங்கள்ல கடைப்பகுதியில சிறுத்தும் காணப்படும். இந்த சிறுத்த இடத்துலதான் என்ன பண்ணிருப்பாங்க, இது மரத்தால செய்யப்பட்டு இருக்கும். இதோட வாய் பகுதியில இங்கதான் என்ன பண்ணிருப்பாங்க, தோளால இழுத்து கட்டியிருப்பாங்க. இது ரெண்டுமே 2 கையை வச்சுதான் இசைக்க முடியும். இதுதான் நம்மளுடைய தமிழர் இசைக்கருவியில முதற்கருவி. ஃபர்ஸ்ட் முதற்கருவியா பயன்படுத்தியது இதுதான். தஞ்சை பெரிய கோயில்ல உள்ள கல்வெட்டுல அந்த கோயில்ல இசைக்கலைஞர்ல ஒரு மத்தளம் வாசிக்கிற ஒருத்தர் இருந்தார் அப்படின்னு கல்வெட்டுல குறிப்பிட்டிருக்கான். ஆண்டாள் எழுதியது நாச்சியார் திருமொழிங்கிறது. அங்க கண்ணனை நினைத்து ஒரு பாடல் பாடியிருப்பாங்க. மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடைத்தாமன் நிறைத்தாழ்ந்த பந்தர் கீழ் அப்படின்னு அவங்க பாடியிருக்காங்க. முரசு ஒரு வகையான தோல் கருவிதான். தமிழர்கள் போருக்கு போகும்போது தாங்கூட துணைக்கு எடுத்துட்டு போனது கருவிகள்ல முதன்மையானது முரசு. முரசு அடிச்ச உடனே அந்த போர் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி தான் இருக்கும். சோ படை முரசு, கொடை முரசு, மணமுரசு அப்படின்னு 3 வகையான முரசுகள் பழந்தமிழ்நாட்டுல புழக்கத்துல இருந்திருக்கு. படை முரசுனா நமக்கு போர் போகும்போதும், கொடை முரசுங்கிறது யாராவது கொடை கொடுத்தாங்கன்னா அந்த இடத்துல முழங்குற முரசாகவும், மணமுரசுங்கும் போது கல்யாண டைம்ல யூஸ் பண்றதாகவும் இருந்திருக்கு. தமிழ் மக்களிடம் 36 வகையான முரசுகள் வழக்கத்தில் இருந்ததாக சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது. இந்த கேள்வி கேட்பாங்க. சோ தமிழ் மக்கள் எத்தனை வகையான முரசுகள் இருந்துச்சுனோ அல்லது 36 வகையான முரசுகள் இருந்தது அப்படின்னு எந்த நூல் குறிப்பிடுது அப்படின்னு கேட்பாங்க. சோ சிலப்பதிகாரம் என்ன சொல்லுது, 36 வகையான முரசுகள் இருந்திருக்கு.
முதன்மையான 3 முரசு வந்து படைமுரசு, கொடைமுரசு, மணமுரசு. சில நேரம் இந்த 3ஐயும் கொடுத்து இன்னொன்னையும் கொடுத்திருப்பாங்க. இந்த 4லையும் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்பாங்க. படைமுரசு, கொடைமுரசு, மணமுரசு இருக்கு. இன்னொரு ஏதாவது ஒரு முரசு பேரை கொடுத்துட்டு அது ராங்கா இருக்கும். இதுல பொருந்தாது எதுன்னு கண்டுபிடின்னு கொடுப்பாங்க. முழவு, இது ஒரு தோல் கருவி. இது பாத்தீங்கன்னா ஒரே முகம், ஒரே ஒரு ஃபேஸ் தான் இதுல இருக்கும். ஒரே முகத்தோடது, ஒரு பெரிய குடமா இருக்கும். அதுல வந்து தோலை இழுத்து கெட்டியிருப்பாங்க. இதுல ஒரு வகையான மண்ணை, பசமண்ணை தடவி முழக்குவாங்களாம். மண்ணமை முழவு அப்படின்னு பொருணர் ஆற்றுப்படையில இது இடம்பெற்றிருக்கு. சோ இதையும் கேட்பாங்க. மண்ணமை முழவு அப்படின்னு எந்த நூல் குறிப்பிடுதுன்னு பொருணர் ஆற்றுப்படை. காலத்தை அறிவிக்க நாளிகை முழவு, காலை முழவு ஆகியன பயன்படுத்தினாங்க. அந்த காலத்துல எல்லாம் நமக்கு கிளாக் கிடையாது. அதனால காலத்தை அறிவிக்க நாளிகை முழவுன்னு ஒண்ணு முழங்குவாங்க, காலையில ஒரு முழவுன்னு முழங்குவாங்க, பயன்படுத்தியிருக்காங்க. கலை உணங் கிழிந்த முழவு மருள் பெரும் பழம் அப்படின்னு எது குறிப்பிடுது? புறநானூறு குறிப்பிடுது முழவு பத்தி. இதெல்லாம் முழவு பத்தியே இது மேற்கோள். இது உடுக்கை, இதுவும் ஒரு வகையான தோல் கருவிதான். பட் இதுல வந்து இடை சுருங்கி இருக்கும். இடைனா சென்டர்ல சுருங்கிய ஒரு கைப்பறை. இதன் உடல் வந்து பித்தளையால செஞ்சிருப்பாங்க. வாய் பகுதியில வந்து ஆட்டுத்தோல். உடல் வந்து பித்தளையாலையும் இது ஆட்டுத்தோளாலையும் பொருத்தப்பட்டிருக்கும். 2 வாய்களுக்கும் இடையில வந்து கயிறு கோர்க்கப்பட்டிருக்கும். சென்டர்ல ஒரு நாடா சுற்றப்பட்டிருக்கும். சோ இதுல வலது வாய் மேலதான் அவங்க அடிப்பாங்க, அடிச்சு இசைப்பாங்க. அவ்வப்போது இந்த சென்டரையும் பிரஸ் பண்ணுவாங்க, அமுக்குவாங்க. பெரிய உடுக்கைய வந்து தவண்டை அப்படின்னும், சிறிய உடுக்கையை குடுகுடுப்பை அப்படின்னும் குறிப்பிடுவாங்க. சோ இந்த கேள்வி கேட்பாங்க. பெரிய உடுக்கை டேஷ் என்றும் சிறிய உடுக்கை டேஷ் என்றும் அழைப்பர்னு ஆன்சர்ல தவண்டை குடுகுடுப்பை, இல்லைன்னா மாத்தி ரிவர்ஸ்ல குடுகுடுப்பை தவண்டைன்னு கொடுத்திருப்பாங்க. கன்ஃபியூஸ் ஆகுறதுக்காக பெரிய உடுக்கை தவண்டை, சிறிய உடுக்கை குடுகுடுப்பை. தில்லையில நடனமாடும் நடராஜரின் கைகள்ல இந்த குடுகுடுப்பை வந்து இருக்கு. இறை வழிபாட்டின் போதும் குறி சொல்லும் போதும் இக்கருவி வந்து இசைக்கப்படுது. குறி சொல்லணும்னா நமக்கு கோயில் திருவிழா போது குறி சொல்லுவாங்க சிலர், அந்த டைம்ல இந்த இதை வந்து இசைப்பாங்க. தண்டுடுக்கை தாளந்தக்கை சாரனிடம் பயில்வார் அப்படின்னு திருஞான சம்பந்தர் வந்து தேவாரத்துல பாடியிருக்காரு. குடமுழா, இதுவும் ஒரு தோல் கருவி தான். இதுல 5 முகம் இருக்கும். இது ஒரு முரசோட இன்னொரு வகை. இதுல 5 முகம் இருக்கும். பெரிய குடத்துல 5 முகம் இருக்கும். அந்த நடுவுல மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கும் மற்றதை விட. நடுவுல இது மட்டும் பெருசா இருக்கும் மற்றதை விட. ஒவ்வொரு வாயும் தோளால மூடப்பட்டிருக்கும். ஒவ்வொரு வாயில இருந்தும் ஒவ்வொரு வகையான இசை வந்து பிறக்கும். இதுக்கு இன்னொரு பேர் வந்து பஞ்சமகா சப்தம். பஞ்சம்னா 5 ஞாபகம் வச்சிருக்கோம். சோ ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறா. இதுல 5 வாய் இருக்கனால பஞ்சமகா சப்தம் அப்படின்னு அழைப்பாங்க. இது கோயில்கள்ல ஒலிக்கப்படும் இசைக்கருவி. சென்னை அருங்காட்சியகத்துல இவ்வகை முழவு ஒன்று காட்சிக்கு வச்சிருக்காங்களாம். எல்லாரும் போய் பாருங்க. திமிலை, திமிலைனா இதுவும் ஒரு தோல் கருவி. இது பலா மரத்துல செய்யறாங்க. பலா மரத்துல செய்யப்பட்டு விலங்கோட தோளால கட்டப்படுது. இது வந்து மணற்கடியாடம் வரையில இருக்கும். அந்த காலத்துல மணற்கடியாரம் வச்சிருப்பாங்க டைம் மெஷர் பண்றதுக்காக. சோ அதோட வடிவுல இது இருக்கும். இதை பாணி அப்படின்னு குறிப்பிடுவாங்க. சோ எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா இன்னொரு நேம் இருக்கும். இந்த நேமை நம்ம தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இந்த நேமை கொடுத்து இப்படி அழைக்கப்படும் கருவி எது, இப்போ பஞ்சமகா சப்தம் என்று அழைக்கப்படும் கருவி எது, இசை கருவி அப்படின்னு கேட்பாங்க. குடமுழா. எப்போதுமே இன்டைரக்டா தான் கேள்விகள் கேட்கப்படும். சோ பாணி அப்படின்னு அழைக்கப்படும் இசைக்கருவி எது? திமிலை. சங்கோடு தாரை காலம், தளங்கொலி, முழங்கு, பேரி, வெங்குரல், பம்பை, கண்டை, வியன்தொடி, திமிலை, தட்டி அப்படின்னு பெரிய புராணம் சேக்கிலர் எழுதிய பெரிய புராணத்துல இந்த திமிலை பத்தி குறிப்பிடப்பட்டிருக்கு. பறை, இதுவும் ஒரு தோல் கருவிதான். விலங்கு தோலை இழுத்து கட்டப்பட்ட கருவிதான் இந்த பறை. இதே பறை தான் நம்ம என்னன்னு படிச்சோம், இது வந்து கைப்பறை, கையில வச்சு அடிக்கிற கைப்பறைன்னு படிச்சோம். இதுவும் ஒரு பறை தான். பழங்காலத்துல மக்கள் செய்திகளை தெரிவிக்க கோட்பறை முழங்க. ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லணும் அப்படின்னா இந்த பறையை தான் வந்து முழக்குவாங்க. முழக்கி வந்து செய்திகளை அறிவிப்பாங்க. பகைவர்களின் ஆணிரையை, ஆடு மாட கவர் போவாங்க பகைவர்களோடது. சோ அப்போ இந்த ஆட்கோட்பறையை முழக்கிதான் போவாங்க. இக்காலத்துல இது தப்பு என்ற பெயர் அழைக்கப்படுது. இதை கேட்பாங்க. இக்காலத்தில் தப்பு என்ற பெயரில் அழைக்கப்படும் இசைக்கருவி எது? பறை. இதை வச்சு ஆடுற ஆட்டம் வந்து தப்பாட்டம். தப்பு, தப்பாட்டம். சோ இப்ப இதுல 5 வகையான தோல் கருவிகள் பத்தி நம்ம பார்த்தோம். மத்தளம் தான் முதற் கருவி. சோ அது அடியார்க்கினார் மத்து பிளஸ் தளம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. நாச்சியார் திருமொழியில வந்து ஆண்டாள் இதை பத்தி பாடியிருக்காங்க. முரசு வந்து போர்க்களத்துல துணையாக கொண்டு போற ஒரு கருவி. இதுல 3 முக்கியமான முரசுகள் இருக்கு. 36 வகையான முரசுகள் வழக்கத்துல இருந்தா சிலப்பதிகாரம் குறிப்பிடுது. மாக்கண் முரசம் அப்படின்னு மதுரை காஞ்சி குறிப்பிடுது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. மாக்கண் முரசம், மான்னு வருத இடத்துல வந்து
மாக்கன் முரசு, மதுரை காஞ்சி குறிப்பிடுது. இதெல்லாம் கேட்பாங்க. இந்த மாதிரி நமக்கு டக்குன்னு கன்ஃபியூஸ் ஆயிரும், மதுரை காஞ்சியா சிலப்பதிகாரமா அப்படின்னு. சிலப்பதிகாரத்துல 36 வகையான முரசுகள் இருந்துச்சு. மாக்கன் முரசுனா மதுரை காஞ்சி. முழவுங்கிறது வந்து புறநராற்றுல மன்னமை முழவு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. உடுக்கைனா இதுல முக்கியமானது பார்த்தோன்னா தவண்டை குடுகுடுப்பை. பெருசு தவண்டை, குடுகுடுப்பை வந்து சின்னது. குடமுலானா 5 முகம் இருக்கும். இதோட இன்னொரு பேர் பஞ்சமகா சப்தம். திமிழ் அப்படின்னா பலாமரத்துல செஞ்சிருப்பாங்க. இதோட இன்னொரு பேர் பாணி. பறை அப்படின்னா பழங்காலத்துல செய்தி தெரிவிக்க கோட்பறையையும், ஆணிரைய கவர செல்லும் போது ஆக்கோட்பறையையும் வந்து அவங்க முழங்குவாங்க. இது தப்புங்கிற பேர் அழைக்கப்படுது. இப்போதைக்கு தப்பாட்டம், இதோட ஆடுற ஆட்டம் வந்து தப்பாட்டம். இப்ப நரம்பு கருவிகள் பார்க்கலாம். நரம்பு கருவினா நரம்பு அல்லது தந்திகளை உடையது. இந்த மாதிரி பாத்தீங்களா, இந்த மாதிரி கம்பி இருக்கும். எடுத்துக்கு வந்து யாழும் வீணையும். யாழ் வந்து ஒரு வகையான நரம்பு கருவி. இதை வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, வேட்டையாட போகும்போது அந்த வில்லோட நாள்ல இருந்து ஒரு சவுண்டு வரும் இழுத்து விடும் போது. சோ அந்த சவுண்டை கேட்டுட்டு ஒரு கருவி உருவாக்குனதுதான் இந்த கருவி, யாழ் கருவி. இதுல வந்து ரொம்ப பழமையான வந்து பேரியாழ், செங்கோட்டி யாழ்ங்கிறது ரொம்ப மிகவும் பழமையானவை. யாழோட வகை வந்து அதோட நரம்புகளின் எண்ணிக்கையை பொறுத்து மாறுபடும். சோ 21 நரம்புகள். பெரிய கருவி வந்து பேரியாழ். சோ பெருசு ஞாபகம். 21 நரம்புகளை கொண்டது பேரியாழ். அதுக்கு கீழே 19 நரம்புகளை கொண்டது மீன் வடியில் அமைந்த மகரையாழ். இது பேரு மகரையாழ். மீன் மகரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 21 நரம்புகளை கொண்டது பேரியாழ், 19 நரம்புகளை கொண்டது மகரையாழ், 14 நரம்புகளை கொண்டது சகோடையாழ். சோ இந்த யாழ் தான் ஃபியூச்சர்ல மெல்ல மெல்ல மாற்றம் அடைந்து வீணையாக வந்து உருமாறிட்டு. சோ வீணைங்கிறது ஒரு வகையான நரம்பு கருவி. இது 7 நரம்புகளை கொண்டது. 21 நரம்புகளை கொண்டது பேரியாழ், 19 நரம்புகளை கொண்டது மகரையாழ், 14 சகோடையாழ், 7 நரம்புகளை கொண்டது வீணை. இதை இடக்கை விரலால நரம்புகளை அமுக்கியும் தேய்த்தும் மீட்டி இசையை வந்து இதுல உருவாக்குவாங்க. பாரிவாதினிங்கிற வீணை வந்து பல்லவ மன்னன் மகேந்திரன் காலத்துல இருந்துச்சு. சோ இந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க. இந்த வீணையோட பேரை கேட்கலாம், இல்லைன்னா அந்த மன்னரோட பேரை கேட்கலாம். சோ வீணையும் யாழும் நரம்பு கருவிகள். காற்று கருவிகள்னா காற்றை பயன்படுத்தி ஊதுறது, நம்மளுடைய வாயில இருக்க மூச்சு காற்றை பயன்படுத்தி இசைக்கப்படுவை குழல், சங்கு, கொம்பு. குழல்ங்கிறது ஒரு காற்று கருவி. இது காடுகளை பாத்தீங்கன்னா மூங்கில வந்து வண்டு வந்து தொலை போட்டுவிடும். அதுல இருந்து அழகான சவுண்ட் வரதை கேட்டிருக்காங்க நம்ம முன்னோர்கள். சோ அதுல உருவாக்குன இந்த குழல். இதுல முக்கியமா 2 குழல் இருக்கு, வேங்குழல், புல்லாங்குழல். இதுல 7 சுரங்களை உண்டாக்குறதுக்கு 7 துளைகள் இருக்கும். இதுல 7 சுரங்களை உண்டாக்குறதுக்கு 7 துளைகள் இருக்கும். சுமார் 20 விரல் நீளமுடையதாக இருக்கும். 20 விரலோட நீளம் மாதிரி இருக்கும். மூங்கில் மட்டும் இல்லாம சந்தனம், செங்காலி, கருங்காலி ஆகிய மரங்களாலும் குழல்கள் செய்யப்படுங்க. இதை கூட கேட்டுருவாங்க சில நேரம். என்ன மரத்துல இருந்தாலும் அந்த 4 மரம் பேரையும் கொடுத்துட்டு ஏதாவது ஒண்ணு தப்பா கொடுத்துட்டு பொருந்தாது எதுன்னு கேட்பாங்க. சோ சந்தனம், செங்காலி, கருங்காலி. கொன்றை குழல், முல்லை குழல், ஆம்பல் குழல், பல வகையான குழல்கள் இருந்ததாக சிலப்பதிகாரம். அப்பவும் என்ன சொன்னிச்சு, 36 வகையான முரசுகள் இருந்ததா வந்து கூறிச்சு. அதே மாதிரி இப்போ வந்து குழல்களும் வந்து நிறைய குழல்கள் இருந்தா சிலப்பதிகாரம் கூறுது. நம்ம திருவள்ளுவர் திருக்குறள்ல எப்படி இதை பத்தி குறிப்பிட்டாங்கன்னா, குழல் இனிது யாழ் இனிது என்பதன் மக்கள் மழலை சொல் கேளாதவர். மழலை சொல் தான் ரொம்ப இனிமையானது அப்படின்னு அவர் குறிப்பிட்டாரு. குழலும் யாழோட இசையும் ரொம்ப இனிமையானது இல்லை அப்படின்னு குறிப்பிடுறாரு. கொம்புங்கிறது இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இருக்கு. மனிதர்கள் வந்து தொடக்க காலத்துல இறந்த மாடுகளோட கொம்புகளை பயன்படுத்தி ஒரு ஒலி எழுப்பி பார்த்தாங்க. சோ அதுல உருவானதுதான் இந்த கொம்புங்கிற இசைக்கருவி. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இது வெங்கலத்திலையும் அல்லது பித்தளையிலையும் செய்யறாங்க. அந்த காலத்துல இறந்த மாட்டோட கொம்புகளை பயன்படுத்தினாங்க. இது வந்து வேடர் வந்து வேட்டையின் போது ஊதுவாங்க. எதுக்காக அப்படி ஊதுவாங்கன்னா, கழனி மேடுகள்ல காவல் புரியவர்கள் வந்து என்னன்னா விலங்குகளை விரட்டவும், கல்வர்களை விரட்டவும், திருடர்களை விரட்டுறதுக்கும், ஏதாவது விலங்குகள் வந்து நம்மளுடைய ஆடு மாடை சாப்பிட வருதுன்னா அதை விரட்டுறதுக்கும் காவல்காரர்களை விழித்திருக்க செய்யும் இந்த கொம்புனை ஊதுவாங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா இந்த கொம்புக்கு 4 வகையான பெயர் இருக்கு. ஊதுகொம்பு, எக்காலம், சிங்கநாதம், புத்திரை அப்படின்னு. இந்த 4ஐயும் கொடுத்து இதில் பொருந்தாத எது கண்டுபிடி அப்படின்னு கொடுப்பாங்க. இதுல ஏதாவது ஒண்ணு தப்பா கொடுத்துட்டு ஊதுகொம்பு, எக்காலம், சிங்கநாதம், புத்திரை இதுல எது பொருந்தாதது அப்படின்னு கொடுப்பாங்க. சங்கு, இது வந்து இயற்கை, இப்ப பாதல நமக்கு இயற்கையா கொடுக்கக்கூடிய ஒரு கருவி தான் இது, இசைக்கருவி. கடலில் இருந்து எடுக்கப்படுது சங்கு. வளமாக சுழிந்து இருக்கும் சங்கை வளம்புரி சங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சங்கோட ஒளிய சங்கநாதம். இங்க வந்து என்ன படிச்சோம், சிங்கநாதம்னு படிச்சோம். அது வந்து கொம்போட ஒரு வகையான கொம்பு. சங்கின் ஒளி வந்து சங்கநாதம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இலக்கியங்கள்ல வந்து இதை பணிலம் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இதோட இன்னொரு பேர் என்னது, பணிலம். கோயில் திருவிழாக்களின் போதும் சமய சடங்குகளின் போதும் இந்த சங்கு முழக்கம் வழக்கம் உண்டு. நம்ம திருப்பாவை இதை பாடியதும் நம்ம ஆண்டாள் அவர்கள் திருமாலை எப்படி பாடியிருக்காங்க பாருங்க. திருப்பாவையில சங்கோடு சக்கரம் ஏந்தும்
தடக்கையன் பங்கைய கண்ணானனை பாடலோர் எம்பாவாய் அப்படின்னு வந்து ஆண்டாள் வந்து திருப்பாவையில கண்ணனை நினைச்சு பாடியிருக்காங்க. சோ இப்போ வந்து காற்று கருவிகள் அப்படின்னு பார்த்தோம்னா குழல் பார்த்தோம், சங்கு பார்த்தோம், கொம்பு பார்த்தோம். கஞ்ச கருவிகள் பார்த்தோம்னா 2 இருக்கு. ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படவை சாலரா, சேகண்டி. சாலராங்கிறது வந்து பித்தளை அல்லது வெண்கலத்துல செய்யப்பட்டிருக்கும். அதோட உட்புறம் பாத்தீங்கன்னா குவிஞ்சு இருக்கும். ஒன்றோடு ஒன்று மோதியும் தட்டியும் அந்த தாளத்தோட இசைக்கேத்தாப்புல பாடுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் வந்து பாண்டில். இது கோயிலோட கூட்டு வழிபாடுன்னு போதும் இன்னிசை அரங்குகளும் இசைக்கப்படுது. இதை இப்போ வந்து ஜால்ரா நீங்க ஜால்ரா அடிக்காத அப்படி சொல்லுவாங்க இல்லையா, ஜால்ரான்னு சொல்றாங்க. இதோட உண்மையான பேர் சாலரா. இன்னொரு பேர் இருக்கு பாண்டில். 3 வகையான பெயர்கள் இது இருக்கு. இந்த 3 பெயர்களையும் கூட கொடுத்து சால்ரா, பாண்டல், ஜால்ரா அப்படின்னு கொடுத்து இன்னொரு பேர் ஏதாவது கொடுத்துட்டு பொருந்தாது எதுன்னு கண்டுபிடின்னு கேட்பாங்க. சேகண்டி அப்படின்னா இது ஒரு கஞ்ச கருவி. இது வந்து மணி வகையே சார்ந்தது. பள்ளிக்கூடத்துல எல்லாம் அடிப்பாங்க இல்லையா, அந்த வகையான மணியை சேர்ந்து ஒரு குச்சியாலே ஒரு இரும்பு துண்டாலே அடிப்பாங்க. இதுக்கு வந்து தேவையான அளவுகள்ல இருக்கு. இதை வந்து சேமங்கலம் அப்படின்னு அழைப்பாங்க. கோயில் வழிபாட்டிலையும் இறுதி உலகத்திலையும் ஒருத்தங்க மறைந்த போது அப்போது இது இசைக்கப்படும். கோயில் வழிபாட்டிலையும் இசைக்கப்படும். இதோட இன்னொரு பேர் சேமங்கலம். இப்ப நம்ம இங்க கத்துக்கிட்ட இசைக்கருவிகளின் வகைகள், அவை எப்படி, அதோட பயன்பாடுகளான, அதை எப்படி உருவாக்குனாங்க அப்படிங்கறது எல்லாம் நம்ம 8ஆம் வகுப்பு தமிழர் இசைக்கருவிகள் பாடத்துல இருந்து கத்துக்கிட்டோம். இப்போ உங்களுக்காக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண இருக்கவங்களுக்காக நான் ஒரு 30 வினாவிடைகள் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதை படிச்சு பாருங்க. இசைக்கருவிகளை இசைத்து பாடல் பாடுவோர் யாரு? பாணர் அப்படின்னு படிச்சோம். வீடியோ யாரெல்லாம் லிசன் பண்ணீங்களோ அவங்களுக்கு ஆன்சர் ஈஸியா இருக்கும். பாணர். நல்லியாள் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி ஆணினாள் என குறிப்பிடும் நூல். எந்த நூல் இதை குறிப்பிடுதுன்னா புறநானூறு. மத்து பிளஸ் தாளம் மத்தளம் வர ஆகிறது என கூறியவர் வந்து அடியாருக்கு நல்லார். இதே மாதிரி இங்க ஒரு 31 கேள்விகள் வந்து நான் கொடுத்துருக்கேன். வந்து படிச்சு செக் பண்ணி பாருங்க. அது மாதிரி ஆன்லைன்ல படிக்க முடியாதவங்களுக்காக ஆஃப்லைன்ல ஹெல்ப் பண்றதுக்காக உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் இங்க இருக்கு. ஸோ அதையும் நீங்க டவுன்லோட் பண்ணி படிச்சு பாருங்க. இந்த பாடத்தோட முழுமையான குறிப்புகளை படிக்க பின்டு கமெண்ட் மற்றும் டிஸ்கிரிப்ஷன் உள்ள லிங்கை மறக்காம கிளிக் பண்ணி படிச்சு பாருங்க. இதே மாதிரி இன்னும் பயனுள்ள வீடியோகளுக்கு நம்ம நினைக்குறுக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம்.